Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay, so REPCO bank ஆக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செஷன்ஸ்லாம் கொண்டு போயிட்டு இருக்கோம்ல. ஸோ செஷனை கம்ப்ளீட்டா பார்த்துக்கோங்க. பார்த்து எப்படி சால்வ் பண்ணுன்ற நியூ ஐடியாஸ் எல்லாமே நம்ம கெயின் பண்ணிக்க போறோம். சரியா? ஓகே, ஸோ கோயிங் இன் டு த செஷன். ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? phrase கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் phrase we are going to replace it. ஸோ மேலே டைரக்ஷன்ல என்ன போட்டிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சில டைம்ஸ் லைக் வாட் இஸ் சினோனிம் ஆன்டோனிம் இந்த மாதிரி கேஸ்ல கூட என்ன நடக்கும், நம்ம வந்துட்டு சேம் மீனிங் எடுத்து வச்சுட்டு இருப்போம், பட் அங்க கேட்டிருக்கிறது ஆப்போசிட்டா இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு என்ன ஹைலைட் பண்ணிருக்காங்க, என்ன டாபிக் நீங்க பண்ண போறீங்க, ஹவு டு சால்வ்ன்றத ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் go into solving. Okay, we'll solve this question. The fighting in Ukraine has been slowing down and this would likely continue in the coming winter month, US intelligence agencies believe. Okay, so inge vandu the fighting in Ukraine. ஓகே, ஸோ ஃபைட்டிங் பத்தி பேசியிருக்காங்க, வேர் நமக்கு சிங்குலர் வேர்ப் தான் தேவைப்படுது. ஸோ அது நடந்துட்டு இருக்கு. திஸ் வுட் லைக்லி கண்டினியூ அப்படின்றத இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ திஸ் அப்படின்லாம் சொல்லும் பொழுது நம்ம ப்ரெசென்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ இங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஹேஸ்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கா? எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகேயா? சரி, ஸோ எப்போ வந்து ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவீங்க? பீன் வருதுன்னா அது பாசிவ் வாய்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹேஸ் ஸ்லோட் அப்படின்னும் பொழுது இட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஃபைட்டிங் இன் யுக்ரைன் பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபைட்டிங் பத்தி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம பீன்ன்றது தான் சொல்லுவோம். ஸோ இப்போ பீன்னு சொல்லுவோம்னா ஃபோர்த் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம், ஆக்டிவ் வாய்ஸ் இல்லை. ஓகே, ஸோ த ஃபைட்டிங் இன் யுக்ரைன் ஹேஸ் பீன் ஸ்லோயிங் டவுன் அண்ட் திஸ் வுட் வருமா? ஸ்டார்டிங்ல நமக்கு பிரசன்ட்ல ஆரம்பிச்சிருக்கு, அப்போ வுட்டை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இதனால என்ன விளை வரும்? வில் பக்கத்துல யூ நீட் அ what? So will is a modal verb. So அது பக்கத்துல நமக்கு என்ன தேவை? ஒரு base form of verb. So இங்க been கொடுத்து likely continued ன்னு கொடுத்திருக்காங்க. So be likely continued ன்னு சொல்லும் பொழுது what does this mean? Will likely be continued ன்னு சொன்னா கூட பரவாயில்ல. So grammatically you have a error here. அப்போ first option நமக்கு போயிருது. அப்போ இங்க பாருங்க, will இருக்கு, இந்த modal verb base form of verb வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ what is the answer? Option 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வுட் இருக்கு, அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட்டும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ the fighting in Ukraine has been slowing down and this will likely continue. What is likely? It is a adverb which is used here. Okay, so இந்த verb குவாலிஃபை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஓகேயா? புரியுதா? ஸோ யூஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம எப்படி வந்து அந்த ஆர்டர் ஆஃப் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது கூட ஒரு விஷயத்தில் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Standing in Singapore's tranquil Esplanade Park, Russell Heng point to the spot where he was once caught by the police just for being gay. Okay, so அப்போ முன்னாடி வந்து பிடிச்சதுக்கு இங்க once ன்னு சொல்றாங்கன்னும் பொழுது நம்ம முன்னாடி இந்த once upon a time. Okay, so ஒரு வாட்டி என்ன பிடிச்ச பொழுது, அப்போ something about the past. Okay, so first வந்து நம்ம verb எங்கெல்லாம் வந்து present யூஸ் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ presentன்ற verb எப்படி தெரிஞ்சுப்பீங்க? இங்க பாருங்க, pointed ன்னு கொடுத்திருக்காங்க which is V2ல இருக்கு. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? points. so presentல இருக்கா? so செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு போயிருது. வேற pointed which is V2 pastல தான் இருக்கு, இங்கேயும் points இருக்கு, இதுவும் நமக்கு போயிடும். ஓகேயா? சரி, so இங்க என்ன கொடுத்துட்டாங்க? point. pointக்கும் pointsக்கும் என்ன வித்தியாசம்? points is a singular verb. Okay, so what is point? அப்போ it is a plural verb. புரியுதா? ஓகே, அப்போ நமக்கு no correction required நமக்கு போயிருச்சு. because presentல plural verb singular verb ன்னு சொல்லுவோம். அப்போ once ன்னு பேசும்பொழுது இதுவா இல்ல இதுவா? ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற கிளாஷ்ல என்ன கொடுத்திருக்காங்க? pointed to the spot where he was once caught by the police. அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? pointed to be the spotted. so does it make sense? so இங்க வந்து நமக்கு grammatically you have an error where to be the spotted, to be spotted ன்னு சொன்னா கூட okay, but to be the word or article it is not needed, where third option is not possible. option 1 is the correct answer, where the Russell Heng ன்றவங்க pointed to the spot where he was once caught by the police. Okay, next question. so எல்லாமே ஏன் செக் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த கொஸ்டின்ல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற ஏதாச்சும் இது மாதிரி இருக்கும்பொழுது வேற ஒரு டாபிக்ல வருதுன்னா கூட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தேடுவீங்க.
ஸோ இங்க வந்து நமக்கு ஃப்ரேஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். பட் இன்னொரு இடத்துல எரர் ஸ்பாட்டிங்கா வரும். அப்போ நம்ம ஒரு வார்த்தையும் செக் பண்ணுவோம்ல. ஸோ எப்பவுமே அந்த தெளிவு நமக்கு ரீட் பண்ணும்பொழுது இருக்குன்னும் பொழுது நம்மளால ஸ்பாட் அவுட் பண்ண முடியும் ஆன்சர்ஸ் எல்லாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ சவுத் ஆப்பிரிக்காஸ் பிரசிடென்ட் சிரில் ராமபோசா will not resign despite a scandal over money stolen from his farm, his spokesman says. What is scandal? ஊழல் பத்தி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இங்க வந்து despite அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்பைட் வந்தாதான் நமக்கு ஆஃப் வரும், despite வந்தா ஆஃப் வராது. ஓகே. ஸோ இது நல்லா நமக்கு தெரியும். பட் இது ரெண்டுத்துக்குமே என்ன வரும்? ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் கிராமட்டிக்கலா என்னன்றத நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க? will not resign. ஸோ will is a modal verb where resign-ம் நமக்கு பேஸ்ல தான் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ கரெக்டாக தானே இருக்கு. அடுத்ததுலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் இருக்கு. அப்போ எப்படி எலிமினேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா despite of. அப்போ நம்ம despite of is wrong பொழுது ஃபர்ஸ்ட் டூ ஆப்ஷன்ஸ் நமக்கு போயிருச்சு. ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். will not resign despite a scandal on money. ஸோ மணிக்கு மேலன்னு சொல்வீங்களா? ஸோ ஆன் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? despite will not resign despite an scandal. ஸோ யூ டோன்ட் ஹாவ் அ vowel here. ரைட். அப்போ நமக்கு ஃபோர்த் ஆப்ஷனும் போயிருச்சு. அப்போ ஃபிஃப்த் எப்படி எலிமினேட் ஆகுது? ஓவர் மணி ஸ்டோலன். ஸோ இங்க ஆன்னு சொல்ல முடியாது. பட் அந்த சிச்சுவேஷனை ரிலேட் பண்ணும்பொழுது அந்த டைப் ஆஃப் ஸ்கேண்டல். ஓகே. ஸோ ஒரு ஊழல் நடந்திருக்குன்னும் பொழுது நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? ஓவர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஓவர் யூஸ் பண்றீங்கன்னா அது எங்க இருக்கு? நமக்கு ஆப்ஷன் த்ரீல வந்து ஆன் இருக்கு. அப்ப த்ரீயும் போயிருச்சு அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் 5. ஸோ will not resign despite a scandal over money stolen from his farm, his spokesman says. ஓகே. ஸோ அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஊழல் நடந்திருக்கு. அதனால ரிசைன் பண்றது நாட் பாசிபிள்ன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ எப்படி நம்ம ஒரு கால்குலேஷன்ல இது எப்படி எலிமினேட் பண்ணணுன்றத கிளாரிட்டியா பார்த்துக்கோங்க. எப்போ எந்த ப்ரப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணணும், எப்போ எந்த வேர்ப் யூஸ் பண்ணணும், இதுலலாம் நம்ம தெளிவா இருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் புட் ஆஃப் 3 small children in the car. put off the light ன்னு சொல்லலாம். that is your switching off. அப்ப இங்க கொடுத்திருக்க phrasal verb is wrong. அது ஒரு விஷயம். சரியா? அப்போ no improvement வராது. அடுத்து இந்த contraction ஸ்ப்ளிட் பண்ணும் பொழுது do not தானே சொல்லுவோம். ஓகே. இங்க சொல்லும் பொழுது டோன்ட்ன்றத do notன்றத வந்து சேர்த்து தான் டோன்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பிரசன்ட்ல தான் இருக்கு. அப்போ குட் வருமா? நம்மளுக்கு வராது. அடுத்து இங்கேயும் குட் வராது. பட் யூ ஹாவ் 2 sentences. சரியா? ஒரு விஷயத்தை நீங்க ட்ரைங் டு பில்ட். ஓகேயா? ஸோ அப்படி சொல்லும் போது என்ன சொல்வீங்க? புட் அப் வித். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் புட் அப் 3 small children in the car. ஓகேயா? ஸோ இப்போ நீங்க யூஸ் பண்ற அந்த ஃப்ரேஸ் நீங்க எதுக்காக போடுறீங்களோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட யூசேஜை ரொம்ப தெளிவா பார்த்துக்கோங்க. இல்ல வருமா, இல்ல கன்ஃபார்மா வருமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? புட் அப். ஸோ இந்த 3 children காருக்குள்ள போடுறத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இங்க வந்து didn't. ஓகே. ஸோ do or doesn't போது இட் இஸ் present. பாஸ்ட்ல இதை சொல்லணும்னா நம்ம didன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்ப didன்னு கொடுத்துருக்காங்க நம்ம பொழுது இங்க வந்து you have a ஒரு blank ஒரு phrase நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. அப்ப இங்க பாஸ்ட்ல இருக்குன்னா அங்கேயும் நம்ம பாஸ்ட்ல தான் யூஸ் பண்ண போறோம். சரி. அப்போ இங்க I did not imagine that our team would lose the match. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது லூஸா விட்டுடுறத பத்தி பேசும்பொழுது இந்த லூஸ் சொல்வீங்க. ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம would யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா சாரி would தான் we have to use. ஓகேயா? ஸோ இங்க வந்து didn't இருக்கிறதுனால would தான் யூஸ் பண்ணும்பொழுது will ரெண்டுமே நமக்கு போயிடும். அப்போ லாஸ் வருமா இல்ல லூஸ் வருமா? லாஸ்னா என்னது? ஒரு டெபிசிட் பத்தி பேசுறீங்க. அக்கவுண்ட்ஸ்ல வர லாஸ். அப்போ இந்த லூஸ்ன்றது ஒரு ஃபெயிலியர் இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு தோல்விலாம் நடக்குதுல்ல. ஸோ அதை பத்தி ரிலேட் பண்ணும்பொழுது இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன வரும் நமக்கு? would lose the match, which is option 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ யூஸ் பண்ணும்பொழுது பார்த்து கான்டெக்ஸ்டை யூஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
ஓகே. ஸோ இங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? இட் இஸ் a different topic, right? ஸோ 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். லைக் வேர்ட் ஸ்வாப் மாரி தான். பட் 4 வேர்டுமே நம்ம ஸ்வாப் பண்ணி போட போறோம். ஓகேயா? சரி. ஸோ தி ரிசர்ச் பிரேக் த்ரூ பாசிபிள் டிகேட்ஸ். ஸோ இங்கேயே வந்து நமக்கு எரர் இருக்க மாரி இருக்கு. அப்ப ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வராது. ஓகே. ஸோ அத ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ரிசர்ச் பேக் த்ரூ பாசிபிள் டிகேட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் ஷோஸ் அ காமன். ஸோ பக்கத்துல யூ நீட் அ சிங்குலர் நவுன். அ காமன் எரா ஆஃப் ட்ரக்ஸ் டு threat Alzheimer's, the most ends form of dementia is new. So இங்க ends தப்பா இருக்கு. is newன்றதும் நமக்கு இஸ் பக்கத்துல யூ நீட் அ சம்டைம்ஸ் ஹெல்பிங் வெர்ப் பக்கத்துல நவுன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நவுன்ஸ் வருதுன்னா என்ன வரும் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க். ஃபைன். ஸோ இங்க ஏர்ன் வரும்பொழுது யூ won't யூஸ் அ ப்ளூரல் நவுன். ஓகே. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல வந்து சி இருக்கு, டி இருக்கு. அகேன் இட் இஸ் சி. அப்போ நம்ம சி காமனா இருக்கிறதுனால சி ட்ரை பண்ணி பாருங்க. சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வருமா? The research break through ends decades of failure. So is it possible? Yeah, it is possible. So ends decades of failure and shows a new era of drugs to threat Alzheimer's, the most common form of dementia is what? Is possible. So கரெக்டா நமக்கு கொடுத்திருக்காங்க which is option 3. So Cன்றது இங்கேயோ இருக்கிறதுனால first நான் C ட்ரை பண்ணேன். if in case உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட முடியல அப்படின்னா ஒரு நார்மலா பக்கத்துல you need a noun. So இதுவும் noun தான். இல்ல some casesல வந்து இந்த possible எடுத்து நீங்க இங்க போட்டீங்கனாலும் noun யூஸ் பண்ணலாம். is பக்கத்துலயும் நீங்க நவுன் சம்டைம்ஸ் வரும். ஓகேயா? அதாவது நவுன் வரலாம், இல்ல அட்ஜெக்டிவ்ஸ் வரலாம். நீங்க என்ன சொல்றீங்க அதை பொறுத்து. ஓகே, this is my pen. ஓகேயா? ஸோ இங்க வந்துட்டு ஒரு பொசிஷனை நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி கேஸ்லயும் நீங்க சொல்ல முடியும். அப்போ இங்க வந்து என்ன போட்டிருக்கு? நமக்கு பாசிபிள்ன்ற வேர்ட் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ பாசிபிள்ன்ற இங்க வேர்டு வந்துருச்சுன்னா இதுல எங்க ஏ முடியுது? இங்கேயும் மட்டும்தான் முடியுது. அப்போ டி அண்ட் பி மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இது கண்டுபிடிக்கலாம். ஃபார் அ மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ அ மெடிக்கல் ஃபீல்டு. ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? பாயிண்ட். மெடிக்கல் ஃபீல்ட் பாயிண்ட் வித் டட்ஸ், டெஸ்பேர் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ். சம் see these littered results as a triumphant turning trial. ஸோ எல்லாமே அப்படியே வந்து டோட்டலா வந்து இட் இஸ் சேஞ்ச்ட். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? தீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தீஸ் ரிசல்ட்ஸ்னும் போது யூ நீட் அ adjective here. அப்போ obviously this trial goes here. அப்போ trial இங்க போயிருச்சு அப்படின்னும் பொழுது டி வந்து சி பொசிஷன்ல எங்க இருக்கு? டி இங்க இருக்கு அண்ட் இங்க இருக்கு. ஓகேயா? சரி, அப்ப ஏ வந்து கரெக்டா இருக்கா? ஏலயும் நமக்கு டவுட் இருக்கு. அப்போ சி வந்துட்டு has to come here where it is verb to அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லலாம். அப்போ இத போட்டு பாருங்க. For a medical field littered with deaths, despair and disappointment, some see these what? So இந்த ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கோம்ல, some see these what is it? Trial results as a triumphant turning point. Okay, so turning point ன்றது நமக்கு நல்லா தெரியும். Where it is an adjective, so you need a noun here. So அப்ப அந்த point ன்றது நமக்கு ஒரு noun. அப்ப obviously it is option 1 தான் கரெக்டான ஆன்சர். Next one. So talks held. Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Hold, held. Okay, சரி. ஸோ இப்போ இங்கே வந்து V2 ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ போஸ்ட்பாண்டிங் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் பாகிஸ்தான் பை அ டே ஹாவ் பீன். ஸோ ஹாவ் பீன் யூ நீட் அ verb form either V3 or V4 INGs யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? affected the tourist squad was over by an illness. ஸோ was over by an illness was affected by an illness. ஸோ சீல தான் ஒரு சென்டென்ஸ் முடியணும். அப்போ சீல முடியுதுன்னா இது ஒன்று தான் இருக்கு. இதுதான் உங்களோட ஆன்சர். அப்போ இது ஜஸ்ட் போட்டு பாருங்க. டாக்ஸ் ஓகே ஓவர் போஸ்ட்பாண்டிங் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் பாகிஸ்தான் பை அ டே have been held. So V3 வந்துருச்சா? Okay, so held over no held B எங்க இருக்கு? held after the tourist squad was what affected by an illness. So கரெக்டா இருக்கா? So இந்த மாதிரி நம்ம போட்டுடணும். ஒரு வாட்டி ரீட் பண்ணி. if you're not confident ரீட் பண்ணுங்க. இல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருங்க. ஓகே, so next one. The French women became the first female official at the tournament when she was named as the 4th official for Mexico and the Poland's game last
Tuesday. Okay, so do you have any error? எல்லாமே அப்படியே சிங்க்ல இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அஃபீஷியல்ன்றத தனம் பொழுது நமக்கு ஒரு நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லலாம். ஃபீமேல் அஃபீஷியல் at the tournament. So the இருக்கு, இங்கேயும் நமக்கு நவுன் கரெக்டா இருக்கு. when she was, so was பக்கத்துல V3 or V4 நம்ம யூஸ் பண்ணலாம்ல. ஸோ இங்க V3 யூஸ் பண்ணியிருக்காங்க as the fourth official of the Mexicoன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு பொசிசிவ்ல அப்போஸ்ட்ரோஃபி வருதுன்னா ஒரு நவுன் இருக்கணும், அதுவும் கரெக்டா இருக்கு. அப்ப ஏபிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, சைனா ஹேஸ் recorded its highest number of daily COVID cases since the eliminate. ஸோ இங்கேயே நமக்கு ஒரு நவுன் இல்லை. since the pandemic began. okay, so obviously it is C. அப்ப A நமக்கு கரெக்டா இருக்கு நம்மளுது, இங்க C வருதுன்னா AC இங்க மட்டும் தான் இருக்கு. சரியா? சோ அப்ப என்ன சொல்லலாம், pandemic began despite stringent measures designed to eliminate. So 2 பக்கத்துல base form of verb the virus, which is option 4 தான் கரெக்டான ஆன்சர். next question. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து க்ளோஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் டெஸ்ட்னு வரும்போது பி கேர்ஃபுல் வித் த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸும் வந்து நமக்கு ரொம்ப நியரிங்காக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ அதுலேயுமே நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போட முடியும். சரியா? ஸோ இதை வந்துட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க, என்ன கான்டெக்ட்ல இருக்குன்றத பார்த்துருங்க. அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ரீடிங்ல யூ வில் ஸ்டார்ட் சால்விங் த பர்டிகுலர் கொஸ்டின். ஓகேயா? ஸோ இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா அக்யூரசி மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இதுல நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை, பட் நார்மலா பேங்கிங் எக்ஸாம்ஸ் வரும்போது நமக்கு அக்யூரசி தேவையில்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாட்டி ப்ராப்பரா ரீட் பண்ணி அக்யூரேட்டா போடணும். அண்ட் யூ ஹேவ் ஒன்லி 25 minutes ஆஃப் யோர் டைம். ஸோ அதில் 40 கொஸ்டின்ஸ் எப்படி அட்டென்ட் பண்ண போறீங்கன்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இங்க த அப்கமிங் merger between Air India and Vistara, both dash by Indian conglomerate Tata Group, is a sound decision, experts say, but can the combined entity take on domestic market leader Indigo? So அதாவது இங்க என்ன பண்ணிருக்காங்க, conglomerate is what, ஒரு லார்ஜர் ஃபர்ம், நிறைய கம்பெனிஸ்லாம் சேர்ந்த ஒரு விஷயத்த கங்க்ளாமரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்கமிங் மர்ஜர் பத்தி பேசியிருக்காங்க, ஏர் இந்தியா அண்ட் விஸ்தாரா பத்தி. போத் டேஷ் பை இந்தியன் கங்க்ளாமரேட் டாடா குரூப் தான் வந்துட்டு அதை பண்றாங்க. It's a sound decision. Okay, so experts are சொல்றாங்க it's a good decision. Okay, but can the combined entity take a domestic market leader Indigo? So அதுக்கு வந்து ஒரு மார்க்கெட் லீடர் வந்து இண்டிகோல இருக்கவங்க பிரைவேட்டா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து வர முடியுமா அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேயா? சரி, ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல போத்ன்ற வேர்ட் இருக்கு அண்ட் ஆப்ஷன் ஏ தானா அதுன்றத பார்த்துக்கோங்க. மேனிப்புலேட்டட், இன்டர்வீன்ட், ஆப்ரேட்டட், ஓகே, பிளாக்கேட்டட் அண்ட் toned. okay, so அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண முடியும், நார்மலா they are talking about flights, right? so அப்ப நம்ம என்ன சொல்வோம், இந்த இடத்துல both operated by, so இங்க வந்து between ன்னு கொடுக்கும் பொழுது they talk about two things. அப்ப இங்க நம்ம both ன்னு சொல்லலாம். and இங்க வந்து aircraft பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னும் பொழுது என்ன சொல்வீங்க, it is obviously operated. so option 3 தான் கரெக்டான ஆன்சர். okay, next one. சரி, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க இங்க, that's the big dash. okay, so இது என்னது, இது என்னது, it's a adjective. அப்போ obviously the பக்கத்துல you need a noun. அப்போ இங்க நமக்கு நவுன் தேவை. அப்போ கீழே இருக்க ஆப்ஷன்ல நமக்கு நவுன் எங்க இருக்கு, ஓகே, ஐரானி. ஸோ ஐரானி டாக்ஸ் அபவுட் ஒரு முரண்பாடு பத்தி பேசுறீங்க நம்ம சொல்லலாம். டிஸ்பொசிஷன் பண்றீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ப்ராப்பர் பிளேஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லலாம். டேர்னா தைரியமா ஒரு விஷயத்த பண்றது. ஸோ இங்க வந்து சேலஞ்ச் பத்தி பேசுறீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறாங்க, கண்டிப்பா என்னால் செய்ய முடியும்னு காமிக்கிறது. ஃபிலிம்ஸியா இருக்குன்னா ரொம்ப மெல்லிய விஷயங்கள், வெரி சாஃப்ட் அண்ட் ரொம்ப we have to handle with கேர், அந்த மாதிரி விஷயங்களை சொல்றீங்க. சரி, சோ இங்க நமக்கு இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு, பட் இந்த இடத்துல வந்து என்ன தேவைப்படுது, it is a big challenge, which is option 4, which is also a noun. okay, so next one. okay, so next one another inge blank irukku, so we'll continue reading. So that's the big challenge for the merged airline, which will have a market share of nearly 18%. okay, so Indigo dominates India's domestic aviation market, the third largest in the world, with a share of more than 57%, and analysts say it will be difficult to dash it. okay, so to do what, to displace it. okay, so இங்க வந்துட்டு h சொல்லிருக்காங்க, so what you are trying to crave. okay, so displace na
dislodgeனா it is displace பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ரீவேம்ப் பண்றீங்க. ஓகே, ஸோ அப்பல் பண்றீங்க. ஒரு விஷயத்த வந்துட்டு புதுசா நீங்க ஒன்று பெட்டர்மெண்ட்டா கொண்டு வர ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்ப நமக்கு இங்க என்ன வரும், which is it will be difficult to dislodge it. ஓகேயா, ஸோ அதை வந்து dislodge பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஸோ விஸ்தாரா இஸ் a joint venture between Tata Group and சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். இப்போ ஸ்டார்டிங்ல சொன்ன ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டு இது மர்ஜ் பண்ண போறாங்கன்ட்டு. அதுல ஏர்லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏர்லைன் என்னது, ஏர் இந்தியா அண்ட் விஸ்தாரா. ஸோ விஸ்தாரா வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் என்னது, டாடா குரூப் அண்ட் சிங்கப்பூர் airlines. Okay, so inge which will invest $250 million for a 25.1% stake in the combined entity after the merger. So எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க after the mergerன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டாடா குரூப் பாட் டெட் ரிடன் ஏர் இந்தியா ஃபார்மலி. ஸோ முன்னாடி வந்து அந்த ஏர் இந்தியாவை டாடா குரூப் தானே வாங்குச்சு. ஸோ அதை வந்துட்டு இந்தியாஸ் நேஷனல் கேரியர் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் $2.2 billion in 2021. அப்போ the airline was once a dash. So what do you need here, ஒரு singular noun தேவைப்படுது. சரியா, so symbol, tactic, camouflage. Camouflage is what, ஒரு விஷயம் வந்து disguise ஆயிருக்கு இல்லாட்டி hide ஆயிருக்கு அதுல அப்படின்னும் போது யூஸ் பண்ணுவீங்க. இங்க நமக்கு இந்த கான்டெக்ட் தேவையா, so the airline was once a symbol of நேஷனல் ப்ரைட். ஸோ நம்ம நேஷனுக்கு பெருமை கொடுக்குற ஒரு விஷயமா முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க in India. But the rise of private இல்ல low cost carriers in the 2000s was a major reason for its downfall. As India's aviation sector became more competitive, Air India began making heavy losses and relied on taxpayer funded bailouts to stay afloat. Okay, so now the what do you need, you need a noun. அப்ப இங்க airline ன்னு இருக்கு, அப்ப என்ன type of airline? Okay, so revamped airline, which is renovate பண்ண ஒரு airline is looking to take on a same rivals all over again. ஓகேயா, புரியுதா? ஸோ அது வந்து ரொம்ப காம்படிட்டிங்கா கொண்டு வந்திருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ பிரிட்டன்டிஸ் அப்படின்லாம் ஒரு விஷயத்த நம்ம பண்ற மாதிரி இருக்கிறத சொல்லுவோம்ல, பிரிட்டெண்ட் பண்றாங்கன்ட்டு. ஸோ அதை தான் அங்க அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் கிவன் இயர், இங்க சில வேர்ட்ஸ் இருக்கு, ராங்லி ஸ்பெல்ட் ஆர் இன்அப்ரோப்ரியேட். இது எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க? நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெல்லிங்கை நம்ம செக் பண்ணுவோம். ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல கான்டெக்ட் வந்து கரெக்டா இருக்கான்றத பார்ப்போம். ஸோ ஃபோர்காஸ்ட் கரெக்டா இருக்கு, அஃபெக்ட்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு, பாலிசிஸ், டொமஸ்டிக் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. சரி, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், கான்டெக்ட் கரெக்டா இருக்கா. whereas economists forecast do not compute the effects of social conditions and domestic policies on economic policy. So what has to come here, நம்ம அஃபெக்ட்ஸ்ன்றத வேர்பா தான் யூஸ் பண்ணுவோம். நவுனா யூஸ் பண்றோம்னா எஃபெக்ட்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். இங்க த இருக்கும் பொழுது யூ நீட் அ நவுன். ஓகே, நமக்கு வேர்ப் தேவைப்படாது. ஆர்டிகல் த பக்கத்துல யூ நீட் அ நவுன். ஸோ எங்க எரர் இருக்கு, ஆப்ஷன் 2ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், the party will have to tread carefully if it is to ensure changes that can be rewarding and avoid disruptions that can ruin its prospects. Okay, so இங்க நமக்கு என்ன தேவை, thread na நூல். ஓகேயா, it is what, thread நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறத நம்ம கேர்ஃபுல்லா வைக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ where you have the error in the first part of your sentence, which is option 1. Okay, next one. Next one is Lloyd Austin said the US is at a pivotal point, ஒரு முக்கியமான பாயிண்ட்ல இருக்கு with China and will need military strength to assure that American values, not Beijing's, set global norms in the 21st century. So இந்த இடத்துல நமக்கு assure கொடுத்திருக்காங்க. Assure is what, ஒரு விஷயத்துக்கு நீங்க கொடுக்கிற promise. Okay, so I assure to do particular thing for you அப்படின்னு நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம். சம்டைம்ஸ் அஷூரன்ஸ் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாம அஷூரன்ஸ்ல. ஓகேயா, ஸோ கண்டிப்பா உங்களுடைய டெத்தோ இல்லாட்டி ஏதாவது அடிப்படும் பொழுது உங்களுக்கு இதை கொடுப்போம், இல்லாட்டி ஒரு தெஃப்ட் நடக்கும்போது கொடுப்போம்னு அஷூர் பண்றாங்கல்ல, அதை சொல்றது. ஓகே, உறுதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ஷூர் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கும் நீங்க சொல்றீங்களே, இட் வில் ஹேப்பன். ஸோ அந்த கேஸ்ல என்ஷூர். ஓகே, ஐ வில் மேக் ஷூர் டு டூ திஸ் பர்டிகுலர் திங். ஓகேயா, ஸோ ஐ வில் மேக் இட் டு ஹேப்பன் அப்படின்னு பொழுது என்ஷூர்னு சொல்வீங்க. ஸோ பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இங்க வந்து யூ நீட் to ensure that American values, which is option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், the court asked whether the fact that he was a foreign national
brought to India through extradition would justify the complete deprivation of his liberty. So what has to come? இந்த இடத்துல வந்து climate weather பத்தியா பேசியிருக்காங்க. So there's a questioning type of word. Okay, so ரெண்டுமே homophonesல ஒரே மாதிரி weather அப்படின்னு தான் சொல்லுவோம். So this talks about what? ஒரு hourly baseல நமக்கு இப்போ வந்து குளிரா இருக்கலாம், கொஞ்ச நேரம் மதியத்துல ஹாட்டா இருக்கும். So you're talking about the weather. இது எல்லாமே ஒரு ஆவரேஜா சொன்னீங்கன்னா அதோட climate பத்தி பேசுறீங்கன்ட்டு அர்த்தம். So where you have the error in the first part of your sentence. Next question. So at the function, Chief Minister Arvind Kejriwal proposed the centre and the judiciary to make Delhi a pilot for bringing down case pendency. Okay, so what is pendency? Which is undecided இருக்கு நம்மளுது pendency அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். So function கரெக்டா தான் இருக்கு, proposed okay, judiciary, third judiciary கரெக்டா தான் இருக்கு. So இங்கேயும் ஒரு nounல தான் முடியுது. So all are correct, which is option 5. Next question. Okay, so next you have parajumbles. So parajumbles வரும்பொழுது கதை மாதிரி இருக்குன்னா தயவு செய்து சூப்பரா போடுங்க. ஸோ ரெப்கோ பேங்க்ல நமக்கு அவ்வளோ டஃபா இருக்காது, நீங்க படிச்சு ஜாலியா போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ parajumbles வந்துருச்சு அப்படின்றத யோசிக்க வேண்டாம், parajumbles நீங்க போட முடியும் அப்படின்னு யோசிங்க. ஸோ நம்ம டெஸ்ட் போடும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு டஃபஸ்ட் ஏரியாவா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் எக்ஸாம்ல போடும்போது நம்மளோட லெவல் ஆஃப் டஃப்னஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சரியா? ஸோ அப்ரோச் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி கிளியர் when you approach such questions. Okay, சரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல a fire that broke out at an airport in Russia's southern Kursk region that borders Ukraine was the result of a drone attack. Okay, ஒரு drone attack நடந்திருக்கு, அதுதான் ஒரு fire broke outன்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எங்க? at an airport in ரஷ்யால இருக்க ஒரு ஏர்போர்ட்ல, ரஷ்யா southern Kursk region that அந்த பார்டர்ல வந்து யுக்ரைன் பார்டர் வந்து வருது. ஓகேயா? Okay, so first pointல ஒரு அட்டாக் நடந்திருக்குன்றது சொல்லிருக்கலாம், might be an introductory statement. Next one, the regional governor. Okay, so அங்க இருந்த regional governor said on Tuesday, a day after Moscow blamed Kyiv for drone strikes on 2. So இங்க 2ன்ற நம்பர் இருக்கு, அப்போ இங்க என்ன தேவை? ஒரு plural noun தேவை. ஓகேயா? so புரியுதா? so என்ன தேவை அந்த இடத்துல கொடுத்திருக்கிறது 2. okay, 5 rupees ன்னு சொல்வீங்க, ஆனா 5 rupee note ன்னு சொல்வீங்க. சரியா? சோ இங்க noun note வரதுனால ருப்பிக்கு நமக்கு எஸ் வரல. சோ இங்க 2 தான் இருக்குன்னும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அது பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு plural noun யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க நம்ம plural nounல ஸ்டார்ட் ஆகுறது என்ன இருக்கு? air basis. அப்ப obviously it is B, அதுக்கப்புறம் Cன்றது ஒரு pair. Okay, so இதை ஓரமா வச்சிரலாம். Okay, so air bases deep inside Russia and launched a new wave of missile strikes on Ukraine territory. So கரெக்டா வருதா? Okay, so இது ரெண்டும் pair ஆயிடுச்சு. அடுத்தது Kursk governor said, so இங்க தான் அந்த அட்டாக் நடந்திருக்கு, அந்த ரீஜன்ல தான். so அந்த கவர்னர் said that the drone attack ignited an oil reservoir in the area of Kursk airport. so இங்க என்ன பண்ணிருக்கு, ஒரு ஆயில் ரிசர்வாயரே அது பர்ஸ்ட் ஆனதுல ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசர்வாயர்ஸ்லாம் எப்படி இருக்கும்ன்றது நம்ம பார்த்துருப்போம்ல நெட்ல. ஸோ நார்மலாக வந்து தண்ணி இருக்கிற இடத்துல ரிசர்வாயர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு ஆயில் ரிசர்வாயர் மாதிரியே ஆயிட்டு இருக்கு, அவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஓகேயா? சரி. ஸோ இங்கே வந்துட்டு இந்த கவர்னர் பேசியிருக்காங்க, இங்கே த ரீஜனல் கவர்னர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேர் we have paired 2 sentences. okay, so next one, maintaining their. so plural pronoun யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மேல ஒருத்தரை பத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப plural வருதுன்னா யாரோ pluralா ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்கணும். அப்ப maintaining their apparent policy of deliberate ambiguity. what is ambiguity? which is unclear-ஆ இருக்க ஒரு விஷயம் நம்ம எழுத ambiguity அப்படின்னு சொல்லலாம், as they have done in the past. okay, so Ukraine officials, இங்க பாருங்க வேற எங்கேயுமே உங்களுக்கு pluralா ஒரு சப்ஜெக்ட் இல்ல. so அப்ப Ukraine officials have not formally confirmed carrying out the drone attacks, maintaining their apparent policy of deliberate unclear, அதாவது ambiguity, as they have done in the past. where it is F அதுக்கப்புறம் E வரும்னு சொல்லலாமா? இதுவும் நம்ம பேர் பண்ணியாச்சு. அப்போ இந்த இன்சிடென்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் broke out, ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்லும்போது இன்ட்ரோடக்டரி ஏன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா என்ன நடக்குது? the regional governor Tuesday சொல்றாரு இந்த மாதிரி வந்து blamed Kyiv for drone attacks on 2 air bases. okay, so deep inside Russia and launched a new wave of missile strikes on Ukrainian territory. okay, so அந்த டெரிட்டரியில ஒரு புது மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. so AB
and C வரும்னு சொல்லலாம். இது வரையும் போட்டாச்சு. இப்போ நம்ம D வந்து இதுக்கு மேலையா கீழையா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? So D என்ன பேசியிருக்காங்க? Kursk governor said that the drone attack ignited on an oil reservoir in the area of Kursk airport. So Ukraine officials have not formally confirmed carrying out the drone attacks, maintaining their apparent policy of deliberate ambiguity as they have done in the past. Okay, so அவங்க வந்து கன்ஃபார்மா சொல்றாங்க. ஸோ இந்த அட்டாக்கை பத்தி அவங்க பேசியிருக்காரு. பிகாஸ் இட் இஸ் இந்த யுக்ரைனியன் டெரிட்டரியில தானே, அந்த பார்டர்ல தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கு அவங்க பேசியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி வாட் இஸ் த சீக்வன்ஸ்? இங்க டி வரும், எஃப், அதுக்கப்புறம் இ வரும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் சீக்வன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேர் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்டரி எதுன்றதை போட்டு இது வரையும் கொண்டு வந்தாச்சு. டி எங்க வரும்ன்றதை பார்த்தோம். ஸோ டி இதுக்கப்புறம் கன்க்ளூடிங்கா வராது, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பாஸ்ட்ல நாங்க பண்ண மாதிரின்றத பேசியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், டி யூஸ் பண்ண பிறகு இதை நம்ம சொல்றோம். ஸோ அட்டாக் எப்படி நடந்திருக்கு, கதை எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்க்கும்பொழுது ஆன்சரை கன்க்ளூட் பண்ணலாம். விச் இஸ் த ஃபிஃப்த் சென்டென்ஸ்? ஸோ இங்க வந்து நமக்கு எஃப், விச் இஸ் ஆப்ஷன் 1. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். Which is the second sentence, which is B, option 5. Next one. Which is the fourth sentence? D, which is option 4. So which is the sixth last sentence? Is E, option 3. Okay, so third sentence is C, so option 1. Okay, okay, so let's move to the next question. So இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது என்னது? Comprehension. So comprehension பார்த்த உடனே பயப்படவே வேண்டாம். ஓகே, ஸோ ரெப்கோ பேங்க்னு வரும்பொழுது கதை இருக்கும், இல்லாட்டி செமையா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த அவங்க கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க உட்காந்து நீங்க வந்து இதை போட முடியுமா அப்படின்றத நம்ம யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பா சால்வ் பண்ற மாதிரி தான் நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் இட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ நம்ம ரீட் பண்ணி இதுல உள்ள ஏதாச்சும் வார்த்தை இருந்தாலும் அதுக்கான மீனிங்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேயா? Cherry. So when Gail McDonald reached a summit in Spain's Sierra Nevada mountain range earlier this year, she didn't just stop and take in the moment. Instead, the 45-year-old did what a great many people would do. So she dashed the best spot to take a selfie for her social media accounts. Okay, so அங்க வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக அவங்க கேதர் ஆயிருக்காங்க, இங்க வந்து ஒரு 45-year-old வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த மவுண்டன் ரேஞ்ச்ல போயிட்டு she was taking a selfie. Okay, so எதுக்காக? to update her social media accounts அப்டேட் பண்ணுன்றதுக்காக she was taking. Okay, so இங்க இந்த பர்சன் யாரு? அவங்க வந்து ஸ்பெயின்ல இருக்க அந்த சீரா, இந்த பேர்லாம் பார்த்துக்கோங்க, ஏன்னா கீழே இருக்க கொஸ்டின்ல நமக்கு கேட்கலாம். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்றதுதான் இது வரையும் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ கேல் ஈவன் அட்மிட்ஸ் தட் ஷி மூவ் டேஞ்சரஸ்லி க்ளோஸ் டு த எட்ஜ். இதெல்லாம் எல்லாருமே பண்ணுவோம்ல வைல் டூயிங் ஸோ. ஸோ இந்த மவுண்டன் ரேஞ்சஸ் கிட்ட அந்த டிப்ல போய் எடுப்போம், கீழே விழுற மாதிரி நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுக்கும்பொழுது அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க. So Gail, so it was after that moment for which she was berated by her husband. Berated na enna artham theriyuma? Scolded by her husband. So you have gained a knowledge. Okay, so ஒரு word கத்துருக்கீங்க. Scolded by her husband that she decided to quit social media. I was like, this has got to stop, recalls Gail, a British expat. Okay, what is expat? ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவங்களை சொல்லும் பொழுது எக்ஸ்பேட்னு சொல்லுவோம். who lives near the Spanish city of Granada. ஓகே, ஸோ இவங்க வந்து பிரிட்டிஷ் சேர்ந்த ஒருத்தவங்க, பட் ஆனால் she lives in Spanish அந்த பிளேஸ்ல, சிட்டி ஆஃப் கிரானடா பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ டேக்கிங் அ ஃபோட்டோ வாஸ் ப்ரீவியஸ்லி த ஃபர்ஸ்ட் திங் ஐ தாட் அபவுட் வென் ஐ காட் அவுட் ஆஃப் த கார். ஸோ ஃபர்ஸ்ட் இறங்கணும்னா நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்க மைண்ட்ல இருந்து. இது எல்லார் மைண்ட்லயும் நமக்கு இருக்கிறது தான். ஸோ திங்கிங் ஆல் த டைம் அபவுட் கிரியேட்டிங் கண்டென்ட் அண்ட் வரிங் அபவுட் வாட் டு சே வாஸ் டேக்கிங் அப் டூ மச். ஓகே, ஹெட் ஸ்பேஸ் அண்ட் கெட்டிங் மீ டவுன். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப மைண்டை ஆக்குபை பண்ணி இந்த விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் a week later she posted on Facebook and Instagram that she would be leaving the platform, and it was amazing how it was my most liked post on the Instagram. Okay, நிறைய பேர் அததான் லைக் பண்ணிருக்காங்க போல. ஓகேயா, so everyone was commenting, I wish I could do that and you are so brave. Okay, so அப்படின்றத கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. Okay, so Gail, who is a life coach specializing in helping people give up drinking, worked out that she spent about 11
hours a week. Okay, on average இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம கேட்டிருப்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 11 hours a week on an average. ஓகே, அப்போ ஒரு நாள்ல 11 hours தான் இருந்திருக்கும். ஸோ 7 நாள் நம்ம எழுது ஆவரேஜ் தானே சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆன் சோஷியல் மீடியா. ஓகே, ஸோ ஷீ சேஸ் த தாட் ஆஃப் ditching the apps was much scarier than actually leaving. ஓகே, ஸோ ditching is what, அந்த விஷயத்த வந்து நம்ம விட்டுட்டு போறது. ஸோ லீவிங் சம்திங். ஓகே, ஸோ அதை தான் இங்க பேசியிருக்காங்க. வாஸ் மச் ஸ்கேரியரா இருக்கு. ஓகே, ஸோ அங்க வந்துட்டு அது வேண்டாம் அப்படின்றத நம்ம டெலிட் பண்ணிடுவோம்ல. ஸோ அதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்றாங்க, மச் ஸ்கேரியர் தென் டெலிட்டே பண்ணிடலாம். அதை விட்டு நம்ம போறதுன்றது இட் இஸ் மோர் பயமுறுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் த இனிஷியல் விட்ரால் வாஸ் ஓவர் ஐ டிண்ட் ஹாவ் கிரேவிங். ஓகே, ஸோ அது ஸ்டார்டிங்ல பண்ணி வெளில வந்த பிறகு அதுக்கப்புறம் எனக்கு கிரேவிங் இல்லை. ஷி சேஸ் இட் வாஸ் குவைட் லிபரேட்டிங். ஐ எம் நவ் மோர் தென் 6 months into my social media sobriety and I have regained some of that sense of freedom and peace that I experienced when I குவிட் ஆல்கஹால். ஸோ ஒரு ஆல்கஹாலை குவிட் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி எனக்கு இருக்கு அப்படின்னாங்க. சோப்ரிட்டினா ஒரு நிதானத்தை பத்தி பேசும்பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே, so for many of us a hefty chunk of our time is spent on social media. so எல்லாருமே phone தான் வச்சிருப்பாங்க. so most of the time வந்து it is spent only on social media. okay, so ஏதாவது ஒரு விஷயம் பாப்ப ஆகும், அப்படியே அதுக்குள்ள போவோம் அப்படியே மல்டிப்ளை ஆகி கடைசியில் டைம் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். இப்போ இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அப்படின்றது இருக்கும். so this is how it pulls us. okay, so இங்க most of the people வந்து அந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்காங்க. so one global study in July estimated that the average person spends 2 hours and 29 minutes per day on such apps and websites. okay, so எவ்வளவு நேரம்? 2 hours and 29 minutes. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். வேற ஏதாச்சும் அதுக்கு ரிலேட் பண்ணி கேட்கலாம். that's the 5 minutes more than a year earlier. okay, சரி, so இவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். next, while some people might think that this is a bad habit that they should cut down on, for others it's an actual addiction that they need help to overcome. okay, so சில பேருக்கு அதுல அடிக்டே ஆயிருவாங்க. சில பேர் ட்ரக்ல இருப்பாங்க, சில பேர் சோஷியல் மீடியால இருப்பாங்க. ஸோ அதுதான் இங்க மீன் பண்ணிருக்காங்க. ஸோ UK addiction treatment and organization that runs centers to treat social media addiction says it has seen a 5% increase in number of people seeking its help for the problem over the past 3 years. ஸோ அந்த அடிக்ஷன் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அவங்க கிட்ட 5% of the people வந்து அப்ரோச் பண்றாங்க எப்படி வெளியில வரணும் அப்படின்னு தெரியலன்றத பத்தி. ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா வந்து லைட்டா ஸ்டோரியா இருக்கு, ஆனா நீங்க படிச்சா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்படிதான் நமக்கு எக்ஸாம்ல கொடுத்திருப்பாங்க. சரியா? society has undoubtedly developed a strong dependency to social media and the internet in general since the pandemic. okay, so says Nano Albuquerque. okay, so in the person a counselor at UK80. so it is what ஒரு addiction treat பண்ற ஒரு center. okay, so increased awareness of these concerns had led to more people like Gail quitting social media or at least spending less time on it. okay, so இது மூலமா நாகும் quit பண்றதோ இல்ல டைம் கம்மியா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. and the providers are noticing of daily active earlier this year Facebook owner Meta reported that its number of daily active users have declined for the first time in its history. Meanwhile, a leaked internal Twitter report last month said that it previously most active users were now tweeting less. அப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு டாப்ல இருக்கவங்க அவங்க ட்வீட் பண்றது வந்து ஆப்வியஸா கம்மி ஆயிருச்சு. So Twitter did not deny the accuracy of the leak. Even the Twitter's new owner billionaire businessman Elon Musk இருக்காங்கல்ல, so அவங்களும் வந்து speculated earlier this year. அப்போ is Twitter dying அப்படின்னு question கேட்டிருக்காங்க. and in recent days this takeover has resulted in some Hollywood celebrities saying that they will quit Twitter unhappy with Musk's views on free speech and plans for the service. ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்னன்னா, இவங்கெல்லாம் போடுறத பார்க்க தான் நம்ம டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அவங்களே குவிட் பண்ணிட்டாங்கன்னா அதை பார்க்குறவங்களும் வந்து ஈவன் ஐம் கோன் குவிட் இட்ன்ற மாதிரி இருப்போம்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்க பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ பட் லேக் இன் ரியல் வேர்ல்ட் வாட் ஆர் த அதர் ரீசன்ஸ் வை பீப்புள் ஆர் லீவிங் சோஷியல் மீடியா? எதனால? entrepreneurs Urvashi Agarwal previously quit Instagram in 2014, but that only lasted for about a year. In August this year,
year she deleted her personal account for a second time and she's adamant that this time there will be no going back. Okay, so இந்த மாதிரி ஒரு entrepreneur பண்ணிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. So you got an idea about the passage. So கம்ப்ளீட்டா கவனிச்சிருந்தீங்கன்னா எப்படி ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படின்னு கூட நீங்க தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, சரி. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். வாட் கேன் பி மேட் பை கேல் மெக்டானல் லைன்? ஷி சேஸ் த தாட் ஆஃப் டிச்சிங் த ஆப்ஸ் வாஸ் மச் ஸ்கேரி தென் ஆக்சுவலி. ஸோ இந்த கொஸ்டின் வேற ஏதோ குவிட் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இங்க ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஒரு blank இருக்குல்ல ஸ்டார்டிங்ல. ஸோ அது 45-year-old. ஸோ கேல் பத்தி பேசியிருக்காங்க. மெனி பீப்புள் வுட் டூ ஷீ டேஷ் த பெஸ்ட் ஸ்பாட் டு டேக் அ செல்ஃபி. ஸோ அந்த மவுண்டன் ரேஞ்சில் அவங்க ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணாங்கல்ல. ஸோ வாட் ஷீ ட்ரை டு சார்ட் அவுட் அ பிக் இன் தட் பர்டிகுலர் ஸ்பாட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சரி, ஸோ இந்த லைன் என்ன மீன் பண்ணுது? கேல் மெக்டனல் அந்த லைன் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க? ஷீ ஸ்பெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் half of the day on the social media, so it is an integral part of her life. Illa she used to post some pictures irrespective of danger. She now realizes what? That there is no more life than posting. None of the above, all of the above. So option 1 தான் நமக்கு ஆன்சர். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? half of the day on social media தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்படி சொல்வீங்க? 11 hours ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல on an average. Okay, so next one. So which of the following statement are correct? So இதுக்கு நம்ம ஃபுல்லா படிச்சதா தான் தெரியும். இத வந்து question கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருந்தா கடைசில சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. The ongoing pandemic is likely to enhance the risk of addictive social media use as people spend more time on these platforms. அப்போ reading a book instead of using இது நமக்கு சொல்லல. So இந்த மேட்டர் வந்து மேல நமக்கு பேசியிருக்காங்க pandemic ரிலேட்டடா. Next, stepping away from social media even for an indefinite time has many benefits. Okay, so this is also there, which is option 5 நமக்கு கரெக்டான ஆன்சர். Next one. Why did Gail McDonald post on Facebook and Instagram that she would be leaving the platform? Because she spent more time living online and felt isolated, because her husband criticized her. So this was there, right? ஸோ அவங்க வந்துட்டு நடுவில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்பொழுது ஹி பிரேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணதுனால விச் இஸ் ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So why would some people want to quit social media? Because heavy social media use is responsible for poor sleep. No, they don't talk about this in the passage. So because they want freedom and peace in their lives, because social media is an outlet for addiction. So which is option 5. Next one. Okay, so you have error spotting questions. Error spotting carefully solve பண்ணுங்க சரியா? So in India, suicide has become the number 1 cause of death. So இதுவரையும் ஏதாச்சும் error இருக்கா? So firstல நம்ம பார்த்துட்டே போயிட்டு இருக்கலாம். So in India ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காங்க, சூசைட் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப has பக்கத்துல V3 யூஸ் பண்ணியிருக்காங்களா? Okay, the number 1 cause of death. Okay, between those age 15 to 29. So 15 to 29ல எத்தனை வயசு இருக்கு? 16, 17, 18 நிறைய இருக்கு. அப்ப இங்க எப்படி between நமக்கு வரும்? between அர்த்தம் ரெண்டு பேரை குறிச்சு பேசும்போது தான் between சொல்லுவோம். அப்போ இங்க among தான் நமக்கு சொல்ல முடியும். So exceeding deaths due to road traffic accidents and maternal mortality. So and பொழுது ரெண்டுமே நமக்கு நவுன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா? ரெண்டுமே ப்ராப்பர் கம்பேரிசன் இருக்கான்றத பார்க்கணும். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? ஆப்ஷன் 2ல நமக்கு ஆன்சர் இருக்கு. கேர்ஃபுல்லா போடுங்க. பி நம்ம சில டைம்ஸ் இங்க எரர் கண்டுபிடிச்சு பீன் போட்டிங்கன்னா பிரச்சனை. ஸோ நார்மலா நமக்கு அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ், சில கேசஸ்ல அதுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி கொடுத்துருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சரை கரெக்டா போடணும். ஓகே, ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் எப்போ சொல்லுவோம்? இல்ல thousands ஆஃப், இல்ல hundreds ஆஃப். ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு அமௌண்ட்டை சொல்றோம். யூ டோன்ட் ஹாவ் அ அக்யூரேட் வேல்யூ. ஓகே, பட் 3000 அப்படின்னும் பொழுது இங்க எனக்கு எக்ஸாக்டா தெரியும். ஓகே, ஸோ அப்ப நான் 1000 பக்கத்துல எஸ் போட மாட்டேன். ஆனா இங்க வந்து அப்ராக்சிமேட்டா பேசும்பொழுது thousands ஆஃப் இல்ல hundreds ஆஃப் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ அங்க சொல்லும் பொழுது நம்ம சிங்குலர் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பக்கத்துல நம்ம ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ வேர்ப் எல்லாம் கரெக்டா இருக்கான்றத பார்க்கலாம். ஸோ மில்லியன்ஸ் of Chinese viewers who this week tuned in to watch the football World Cup in Qatar
was given. So it was, நம்ம என்ன யூஸ் பண்ணோம், plural verb. So were given what was for many a surprising glimpse of life in the rest of the world, even as China continues. So Chinaன்றது சொல்லும்போது singular verb, to pursue a stringent COVID-19 policy. So பக்கத்துல you have a noun. So எப்படி இருக்கு, stringent இருக்கிற ஒரு பாலிசியை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப where you have the error, verbல தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ நமக்கு எங்க இருக்கு, B ல இருக்கு. ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். To counter India's reliance on China for imports of critical rare earth minerals, industry has urged V3 the government to encourage 2 பக்கத்துல B1 private sector mining in the sector and ஒரு phrase இருக்கா, அப்ப அங்க diversify sources of supply for these strategic raw materials. ஓகேயா? சோ இங்க the raw materials மீன் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு எந்த இடத்துலயும் எரர் இல்ல, எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப என்ன வரும் நமக்கு, ஆப்ஷன் 5. நெக்ஸ்ட் ஒன். So like roughly 30 million other Americans, the 45-year-old railroad worker, so worker don't have any paid sick leave and he, okay, so in the 45 year இருக்காங்கல்ல, அவங்கள தான் மீன் பண்ணிருக்காங்க. He didn't want to get punished for taking time off. Okay, சரி. So he இருக்கு, 45 இருக்கு. இங்க கொடுக்கும்போது இதோட கான்ட்ராக்ஷனை ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். do not. do எப்போ சொல்லுவோம், ப்ளூரலா சொல்லும் போது, அதாவது they do. ஓகே, பட் she do சொல்வீங்களா, she does தானே சொல்வீங்க. பட் இங்க he சொல்லியிருக்காங்கன்னும் பொழுது இங்க என்ன வந்திருக்கணும், it is doesn't தான் நம்ம சொல்லியிருக்க முடியும். அப்போ இங்க சொல்லும் பொழுது doesn't have தான் சொல்லணும். அப்ப என்ன வரணும், இங்க நமக்கு don't வரக்கூடாது, it is doesn't have. Okay, so this is the error here. So it talks about one worker, அப்படி இருக்கும்பொழுது நம்ம do not சொல்லக்கூடாது, it is does not. Okay, புரியுதா? அப்போ நமக்கு எங்க எரர் இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பார்ட்ல இருக்கு. ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். So the whole USA team have had so much energy. Okay, so இப்போ நார்மலா நம்ம verb எப்படிலாம் எழுதுவோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன நம்மள கிட்ட இருக்கு, ஓகே, வாட் யூ ஆர் ஹேவிங், ஓகே, ஸோ எதாவது பொசஸ் பண்ணிருக்கீங்க, இல்லாட்டி பீயிங், நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே நமக்கு ஒரு verb தான் நம்மள சொல்லும். ஓகேயா? சரி, ஸோ இட் டாக்ஸ் அபவுட் சோ மச் எனர்ஜி, யாருக்கு இருக்கு, த ஹோல் யூஎஸ் டீம். ஓகேயா? ஸோ எனர்ஜின்றது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, பட் ஆனால் எல்லாருக்கும் மச் எனர்ஜி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட இருக்கிறத பத்தி பேசும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், have. So the whole US team have so much energy, but so but ன்னும் பொழுது அது இருந்தாலும் இங்க Western McKinney, Taylor Adams and Eunice Massa were in the middle of the pitch and on the heart of their plan. Okay, so there ன்னும் பொழுது இந்த டீமை மீன் பண்ணிருக்காங்க. வேற இங்க நம்ம plural verb தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். புரியுதா? so there ன்னும் பொழுது சொல்லியிருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ் பண்ற வேர்ப்ஸை பார்த்து நீங்க போடுங்க, சரியா? ஸோ நமக்கு எங்க எரர் இருக்கு, இந்த ஏ பார்ட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க வந்து நம்ம கொடுத்துருக்கிறது blank. ஸோ இங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். when you phoned I dash a shower. ஓகே, ஸோ நீங்க கால் பண்ண பொழுது, ஓகேயா? ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் எப்போ யூஸ் பண்ணுவீங்க, ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க அப்போ இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் அதை முடிச்சிட்டேன். அப்போ when you phoned I continuous பொழுது என்ன யூஸ் பண்ணுவீங்க, I was having a shower. so நீங்க கால் பண்ணும்பொழுது நான் இதை பண்ணிட்டு இருந்தேன்றது முன்னாடியே நடந்தது, இப்போ நடக்கிறது இல்ல. so நீங்க அதை சொல்றீங்க, ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. so when you phoned I was having shower, அப்போ நான் குளிச்சிட்டு இருந்தேன், which is continuous யூஸ் பண்றோம். அப்போ என்ன வரும், ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So if you had arrived late, so இங்க நமக்கு if condition இருக்கு, V2 யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ யூஸ் பண்ணும்பொழுது what is the grammar rule, நமக்கு would வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ would யூஸ் பண்ணி நமக்கு எந்த சென்டென்ஸ் இருக்கு, ஆப்ஷன் 4. so if you had arrived late I would have been angry, நீங்க லேட்டா வந்திருந்தா நான் கோவமா இருந்திருப்பேன் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, so they சொல்லியிருக்காங்க இங்க yet. ஓகே, ஸோ நார்மலாக நம்ம இப்படி யூஸ் பண்ணும்பொழுது தே அப்படின்னும் போது ப்ளூரல் வேர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, தே டேஷ் த ஃப்ரெஞ்ச் கோர்ஸ் yet. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பண்ணாம இருக்காங்க. ஓகே, ஸோ yet
இன்னுமே நீங்க இன்னும் பண்ணலையா? ஓகே. ஸோ தே ஹேவ் நாட் டன் பர்ட்டிகுலர் திங் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, நம்ம இத யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்ப எட்ன்றத சொல்லியிருக்காங்கன்னும் பொழுது என்ன சொல்லலாம்? இன்னுமே பண்ணலையா அப்படின்னும் பொழுது, அங்கருந்து இங்க வருது. ஓகே. ஸோ அப்ப என்ன சொல்லலாம்? பெர்ஃபெக்ட் டென்ஸ் நமக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்ப பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வேர், பிரசன்ட், பாஸ்ட், பிரசன்ட் எல்லாம் எடுத்துருங்க. ஹேட் நாட் ஸ்டார்டட்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வருது. அங்க முன்னாடி வந்து பாஸ்ட்ல நடந்திருக்கணும். பட் என்ன சொல்லலாம் நமக்கு? இப்ப வரைக்கும் அவங்க இன்னும் பண்ணலன்னும் பொழுது இப்ப கேட்கிறோம். தே ஹேவ் நாட் ஸ்டார்டட் த பிரெஞ்ச் கோர்ஸ் yet. ஓகே. ஸோ இன்னுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்றத கேட்கிறோம். அப்போதிருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் பண்ணலன்றதுக்கு நம்ம சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் which is ஆப்ஷன் 1. ஸோ யூஸ் பண்ணதுமே நம்மளுக்கு ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹேவ் பக்கத்துல ஸ்டார்ட்னு இருக்கு. V3யும் நமக்கு கொடுக்கல. ஓகே. ஸோ நார்மலா அதை வச்சு கூட நீங்க எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். My family dash in Australia for a year when I was a child. ஓகே. ஸோ இங்க என்ன இருக்கு? நான் குழந்தையா இருக்கும் பொழுது. ஓகே. ஸோ அது முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண முடியும்? நான் குழந்தையா இருக்கும் பொழுது நாங்க ஆஸ்திரேலியால இருந்தோம்னா நம்ம என்ன சொன்னோம்? V2 forms which is my family lived in Australia for a year when I was a child. நான் குழந்தையா இருக்கும் பொழுது we lived in Australia நம்ம சொல்லலாம். புரியுதா? ஓகே. ஸோ ஆப்ஷன் 5. ஸோ பாஸ்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்றோன்றத தெளிவா பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ்ட் ஃபார் 30 years. ஸோ யூ ஹாவ் அ பீரியட் ஆஃப் டைம். சரியா? ஸோ ஃபார் ஓவர் லாஸ்ட் 30 இயர்ஸா வந்து ஒரு விஷயம் இருக்கிறத பத்தி பேசுறாங்க. ஸோ மோஸ்ட் மேஜர் சிட்டிஸ் டேஷ் சிக்னிஃபிகன்ட்லி ஓவர் த லாஸ்ட் 30 years வாஸ் வாட்? ஹேஸ் பீன். ஓகே. ஹேஸ் grown significantly. நார்மலா நம்ம சின்ஸ் இல்லாட்டி ஃபார். ஓகே. ஸோ இது ரெண்டுமே என்ன மீன் பண்ணுது? ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி நமக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைமை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் இல்லைனா ஹேவ். இஸ் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். பட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்க வந்து சிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒரு ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் என்ன இருக்கு? ஹேவ் grown. அப்போ மோஸ்ட் மேஜர் சிட்டிஸ் ஹேவ் grown significantly over the last 30 years அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து முன்னாடி 30 இயர்ஸையும் குறிச்சு பேசுறாங்க. சரியா? ஓகே. ஸோ நம்ம இப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் முடிச்சாச்சு, எல்லா கொஷின்ஸும் முடிச்சாச்சு. செஷன் கம்ப்ளீட்டா கவனிச்சிருந்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வேர்ட்ஸ் எல்லாமே கத்திருப்பீங்க. See you guys tomorrow. Have a very great day. Thank you.